அனைவருக்கும் வணக்கம். கடலென திரண்டு இருக்கிற கூட்டம் அப்படின்னு நான் பிறந்த காலத்திலிருந்தே திமுக மேடைகளில் தான் இந்த குரலை கேட்டிருக்கிறோம் நண்பர்களே. அங்கே கூட்டம் இருக்குதோ இல்லையோ இந்த வசனத்தை எல்லாரும் திமுக காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டிருக்கிறோம். டாப் டு பாட்டம் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நேற்று கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கடலென திரண்டு இருந்தது ஒரு கூட்டம். அதுவும் தானாக சேர்ந்த கூட்டம், அண்ணாமலைக்காக வந்த கூட்டம். அதை கண்டு அங்கே இருந்த போலீஸாரெலாம் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடைத்த உடனேயே இது பயங்கர பரபரப்பான செய்தி ஆயிடுச்சு. நேஷ்னல் மீடியாவே இதை பெரிய அளவில் பேச ஆரம்பித்தாங்க. அவர் நேற்று கோவை இறங்கிய போது அப்படி என்னமோ கோயம்புத்தூரில் முக்காவாசி திரண்டு வந்துட்டதை போல அத்தனை கூட்டம் கூடியிருந்தது. அது எல்லாமே தானாக சேர்ந்திருந்த கூட்டம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது ஒரு புறம் இருக்க, கோவையில் இந்த முறை மும்முனை கான்டெஸ்டாக மாறிடுச்சு நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஆகிய 3 கூட்டணிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை, பலமான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. இது போக நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு தனி வாக்கு வங்கி இருக்குது இல்லையா. இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் கோயம்புத்தூரில் எப்படி இருக்குது, அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி அலச போகிறோம் நண்பர்களே. வாங்க. கோவை பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் நிற்க போறாருன்னு பிஜேபி லிஸ்ட்ல அவருடைய பெயரை அனௌன்ஸ் பண்ண உடனேயே இது பெரும் பரபரப்பாகிருச்சு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தேசிய ஊடகங்கள் கூட இதை பிக்கப் பண்ணிட்டு பயங்கரமாக அதை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், தேசிய ஊடகங்களில் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக 25% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சென்ற முறை 5%க்கு கொஞ்சம் மேலே வாங்கியிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படிங்கும்போது இது சென்ற முறையை விட இந்த முறை 5 மடங்கு ஜாஸ்தி. அப்படின்னா எவ்வளோ ஒரு அம்பீஷியஸான டார்கெட்டை திரு அண்ணாமலை அவர்கள் செட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த கோயம்புத்தூர் தொகுதியை அவர் வென்றே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகி இருக்குது. ஏன்னா 2021 அரவக்குறிச்சியில் அவர் நின்ற போது சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த முறை அந்த 2021க்கும் இப்பைக்கும் நிலைமை பயங்கரமாக மாறிடுச்சு. அன்றைக்கு இருந்த அண்ணாமலையை விட இப்பொழுது 10 மடங்கு அண்ணாமலை அவர்கள் வளர்ந்திருக்கிறாரு. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வளர்ந்திருக்குது, பாப்புலாரிட்டி வளர்ந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது கோயம்புத்தூரில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அவருக்கு எதிராக அதிமுக மற்றும் திமுக நிறுத்தி இருக்கிற கேண்டிடேட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதில் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 முக்கியமான கேண்டிடேட்ஸுமே பிஎஸ்ஜி கல்லூரியில் படித்தவங்க அப்படிங்கிறதான். இந்த முறை ஏடிஎம்கேவின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற சிங்கை ராமச்சந்திரனும் திரு அண்ணாமலை அவர்கள் 2 பேருமே பிஎஸ்ஜி டெக்கில் படித்தவங்க. இன்ஜினியரிங், அங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதற்கு பிறகு 2 பேருமே ஐஐஎம்ல படித்தவங்க. அண்ணாமலை அவர்கள் ஐஐஎம் லக்னோவில் படித்தாரு. அதே சமயத்தில் திரு ராமச்சந்திரன் அவர்கள் ஐஐஎம் அகமதாபாத்தில் படிச்சிருக்கிறாரு. 2 பேருமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஐஐஎம் எம்பிஏ கிராஜுவேட்ஸு. அதற்கடுத்தது திமுக சார்பாக நிறுத்தி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கணபதி திரு ராஜ்குமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. அவர் இதற்கு முன்பு அதிமுக பீரியடில் அந்த கட்சியில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அப்பொழுது கோவை மேயராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் கல்லூரியில் படித்தவர் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ 3 முக்கியமான கண்டஸ்டன்ஸுமே இந்த தடவை பிஎஸ்ஜி குரூப்லேருந்து வராங்க. அந்த பிஎஸ்ஜிக்குள்ளேயே இப்பொழுது போட்டி நடக்குது அப்படிங்கிறது மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஏடிஎம்கே நிறுத்தி இருக்கிற சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் அதிமுகவுடைய ஐடி விங்குடைய ஹெட்டாக இருந்தவர், தலைவராக இருந்தவர். அவர் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ட்வீட் போட்டு அப்படி கோயம்புத்தூர் கள நிலவரத்தை அப்படி பத்த வச்சார் பார்த்துக்கோங்களேன். அவர் பிஜேபி லிஸ்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை ஒரு சுழிச்சு மேலே ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு போட்டார் பாருங்க. அப்பயே கோயம்புத்தூர் பத்திக்கிச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க,
அண்ணாமலை அவர்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே கோயம்புத்தூர் வந்துட்டு போனாரு. அவருடைய ரோட் ஷோவுக்கு சேர்ந்திருந்த கூட்டத்தை நம்ம பார்த்தோம் நண்பர்களே, மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் நம்ம பேசும்போது கொங்கு நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலானோர், படித்த இளைஞர்கள் பெரும்பாலானோர் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அவங்களுடைய ஆதரவு இருப்பதாக பரவலாக சொல்றாங்க. அதனால இது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் பயங்கர ஒரு பாப்புலரான லீடராக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையுது. அதே சமயத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை தான் நிறுத்தி இருக்கிறாங்க. வழக்கமாக திமுக கோவையை கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட கொடுத்துட்டு கையை கழுவிடுவாங்க. ஆனால் இந்த முறை அண்ணாமலை அவர்கள் கோவையில் நிற்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அவங்க தாங்களே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை இங்கே நிறுத்தி இருக்கிறாங்க. அவரும் ஒரு அளவுக்கு பாப்புலரான ஒரு கேண்டிடேட் தான். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அவருடைய பெயர் எடுத்து செல்லப்படவில்லை அப்படின்னாலுமே கூட இதற்கு முன்பு அதிமுக காட்சியில் அவர் இருந்தபோது அவர் கோவை மேயராக இருந்ததால் அவரும் ஓரளவுக்கு பாப்புலரானவர் தான் கோவை பகுதியில். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, திமுக அண்ணாமலை அவர்களை தோற்கடிச்சே ஆக வேணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கோவையில் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் முழு மூச்சாக வேலை செய்வது, தேர்தலில் இஃபெக்டிவாக வேலை செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எந்த வைட்டமினை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த முறை அந்த வைட்டமின் அப்படியே வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும் கோயம்புத்தூரில் அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க நண்பர்களே. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே திமுக மற்றும் அதிமுக மக்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிற அந்த வைட்டமினை எப்படி பாரதிய ஜனதா கட்சி தடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பே அடங்கி இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக நோட் பண்ணியிருக்கிறாங்க, உன்னிப்பாக அதை பற்றி கவனித்தும் வர்றாங்க. அது என்ன அப்படின்னாக்க, கோவை குண்டு வெடிப்புகள் நடந்தது இல்லையா, அதை பற்றி இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே பெரிய அளவில் அதை பேசிக்கிட்டதில்லை. அந்த குண்டு வெடிப்பில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கூட இரண்டு திராவிட கட்சிகளும் பெரிய அளவில் எஃபர்ட் எல்லாம் போட்டது கிடையாது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்திய போது கோவையில் அந்த 1998 நடந்த கோவை குண்டுவெடிப்புகளில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாரே. இது கோவை மக்களுக்கு மீண்டும் அந்த பழைய கவலைக்குரிய விஷயங்களுடைய நினைவுகளை மேலே கொண்டு வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். கோயம்புத்தூருடைய டார்க்கஸ்ட் அவர் அப்படின்னா நாம் அதைத்தான் சொல்ல முடியும். அந்த கோவை குண்டுவெடிப்புகளை, அந்த குண்டுவெடிப்புகள் தான் கோயம்புத்தூருடைய பொருளாதாரத்தையே சதிச்சுது, பொருளாதாரத்தையே வீழச் செய்தது அப்படின்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை சென்சேஷனலாக அவங்க பண்ணலை அப்படின்னாலுமே கூட அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தணுங்கிற அளவுலையாவது பாரதிய ஜனதா கட்சியாவது இறங்கினாங்களே அப்படின்னு கோவை மக்கள் மிகப்பெரிய அளவில் பிரதமர் அவர்கள் அஞ்சலி செலுத்தியதை பாராட்டவும் செய்யறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வகையில் அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் நண்பர்களே. இங்கே கொங்கு வேளாள கவுண்டர்கள் பெரும்பகுதியாக இருப்பதால் அந்த வாக்குகள் பெரிய அளவில் இதுவரைக்கும் அதிமுகவுக்கு தான் போயிருக்குது. அதனால அதிமுக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறாங்க ஒரு விஷயத்தில். ஆனால் அதே சமயத்தில் இந்த முறை அதே கொங்கு வேளாளர் ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலானோர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக நிற்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அது இந்த தேர்தலையே புரட்டி போடக்கூடும் அப்படின்னு நம்ம கருதுறோம். இது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக வரக்கூடும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இது ஒரு மிகவும் க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். இதில் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நண்பர்களே. அடுத்த சில நாட்களில் ஒவ்வொரு கட்சியும், முக்கியமாக இந்த 3 கட்சிகளும் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறதை பொறுத்தும் எலெக்ஷனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு வைட்டமின் ஏடிஎம்கே டிஎம்கே வைட்டமினை பெரிய அளவில் பரவ விட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கோவை தொகுதியுடைய தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம
சொல்ல முடியும். கோவை தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதை நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.